ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தென்கிழக்கு வங்கக்கடல்ல நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நேற்று இரவு 11:30 மணி வாக்கிலேயே அது புயலாக மாறியிருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த புயலுக்கு முன்பாக மோந்தா என்று பெயரிடப்பட்டிருந்தது. இந்த மோந்தா புயலானது ஆந்திர பகுதியில கரையை கடக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கு. ஆந்திர பகுதியில காக்கிநாடு அந்த பகுதியில கரையை கடக்கும்னு வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, ஆந்திரால புயல் கரையை கடக்குது. இதனால தமிழகத்துல என்ன பாதிப்புகள் இருக்கும், மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாக எல்லாம் பேசலாம். சுயாதீன வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் நம்மோட இருக்கிறாங்க. சார் வணக்கம். இப்போ தென்கிழக்கு வங்கக்கடல்ல புயல் உருவாகி இருக்கு. இந்த ஆண்டுல வங்கக்கடல்ல உருவான முதல் புயல் இதுதான். இப்ப எங்க நிலை கொண்டிருக்கு? குறிப்பா பார்த்தோம்னா சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே கிட்டத்தட்ட ஒரு 510 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மோந்தா புயல் நிலை கொண்டிருக்கு. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வருகிறது. இன்று பிற்பகல் 4 மணி வரைக்கும், அதாவது அடுத்த 4 மணி நேரத்திற்கு மேற்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து அதற்கு பின்பாக வடக்கு வடமேற்கு திசையில் காக்கிநாடா நோக்கி நகர தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது. இதற்கு முன்பு கடந்த காலங்களிலுமே பார்த்திருக்கோம், புயல் நகரும் வேகத்திலேயோ அல்லது திசையிலேயோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்ப மோந்தா புயலையும் அது போன்ற பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இப்ப தற்போது பார்த்தோம்னா இந்த புயலை பொறுத்தளவிற்கு பசிபிக் உயரழுத்தத்தின் தாக்கம் தான் நமக்கு மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்துட்டு இருக்கு. இமயமலையிலிருந்து வரக்கூடிய மேற்கத்திய இடையூறு இது காக்கிநாடாவை நோக்கி ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக இன்று மாலை முதல் நமக்கு வடக்கு வடமேற்கு திசையில நகரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நேற்றைய தினம் சற்று இந்த ஸ்டாலிங் சினாரியோ நடந்துச்சு. வரக்கூடிய மணி நேரத்துல தொடர்ந்து புயல் நிலப்பகுதியை நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்று இரவு வரைக்குமே சென்னைக்கு கிழக்கு பகுதியில் சென்னைக்கு இணையாக கடலில் பயணிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழகத்துல எந்தெந்த மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு மோந்தா புயலின் தாக்கம்னால? குறிப்பா பார்த்தோம்னா சென்னையை பொறுத்தளவுக்கு இன்று காலை முதலே மழை படிப்படியாக பதிவாகிட்டு இருக்கு. பரவலாக மிதமானது முதல் லேசான மழை பதிவாகிட்டு இருக்கு. இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரத்தில் அதிகரிக்கும். அடுத்த 24 மணி நேரத்தில், அதாவது அக்டோபர் 28ஆம் தேதி காலைக்குள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல பரவலா கனமழை எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல நமக்கு மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ அதே போல சென்னையில இருந்து தூத்துக்குடி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு இல்லையா, அதுவும் கடலோர மாவட்டங்கள், அந்த பகுதியிலையுமே மழைக்கான வாய்ப்பு இருக்கா? இப்ப பார்த்தோம்னா இந்த புயலினால மேகக்கூட்டங்கள் தெற்காந்திரா மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் காணப்படுவதை பார்க்க முடியுது. இந்த புயலினால் மழையின் தாக்கம் நமக்கு வடகோடி மாவட்டங்கள்ல மட்டும்தான் இருக்கும். அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள்ல. பிற மாவட்டங்கள்ல விழுப்புரம் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலான பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் கடல் பகுதிகள் கொந்தளிப்புடனும் சற்று கடல் சீற்றத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 1 மணி வரைக்கும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த பகுதியில் எல்லாமே நமக்கு 1 மணி வரைக்கும் தான் மழை இருக்குமா? ஏன்னா புயல் நாளை இரவு தான் கரையை கடக்குது அப்படிங்கிற பட்சத்துல மதிய நேரத்திற்கு பிறகு மழையினுடைய தாக்கம் அதிகமா இருக்குமா? குறிப்பா நமக்கு பார்த்தோம்னா புயல் நம்மை விட்டு வடக்கு பகுதிக்கு சென்றாலும் மழையின் தாக்கம் என்பது தொடரும். அப்படி பார்க்கும்போது அக்டோபர் 28ஆம் தேதி காலை வரைக்குமே நமக்கு மழையின் தாக்கம் என்பது தொடரும். அந்த மழைப்பொழிவின் தீவிரம் என்பது மாறுபட்டு இருக்கும். அதாவது தொடர்ந்து மிதமான மழையும் அவ்வப்போது கனமழை, இது போன்ற ஒரு தீவிர தன்மை அவ்வப்போது மாறுபட்டு காணப்படும். அதே போல இப்ப மீனவர்களுக்கான எச்சரிக்கைனா எந்தெந்த பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம்? அதே போல இன்று திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நிகழ்வும் இருக்கு. அங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிஞ்சிருக்கிறாங்க. கடல் நீர்ல புனித நீராடுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அங்கேயுமே கடல் கொந்தளிப்போட காணப்படுமா? தற்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த மோந்தா புயல் அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது. அப்படி தீவிர புயலாக மாறும்போது மேலும் கடல் கொந்தளிப்பும் கடல் சீற்றமும் அதிகரிக்கும். சூறைக்காற்று கடல் பகுதிகளில் அதிகமாக வீசக்கூடும். இதன் காரணமா தெற்கு ஆந்திரா, வட தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் கடல் சீற்றமும் கடல் கொந்தளிப்பும் அதிகரித்து காணப்படும் எதிர்பார்க்கப்படுது. தமிழக மீனவர்களை பொறுத்தளவிற்கு அடுத்த 4 நாட்களுக்கு கடலுக்கு செல்லக்கூடாது. திருச்செந்தூர் பகுதிகளில் இன்று மாலை இரவு நேரங்களில் கடல் சீற்றமும் கொந்தளிப்பும் அதிகரித்து காணப்படும். இதன் காரணமா அந்த புனித நீராடக்கூடிய பக்தர்கள் சற்றே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கடலில் இறங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஆந்திராவில் புயல் நாளை இரவு கரையை கடக்க இருக்கு. வட தமிழகத்துல குறிப்பா அந்த வடகடலோர மாவட்டங்கள் அந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் மாலை நேரத்திற்கு பிறகுதான் மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நன்றி திரு ஹேமச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.